வணக்கம் எல்லாருக்கும். எப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நல்ல ஒரு குளிர்ச்சியான வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜீவோ அன்புங்கரன் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருப்பீர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உற்சாகமாக எவது பணியை நீங்கள் பார்க்கலாம். 10 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு வரது தான். 10 வருஷமாக நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான சேவையை ஆற்றி வருகிறேன். இது ஒரு சிறிய முயற்சி. யூடியூப்பில் எங்களோட பயணத்தையும் நாங்கள் போடணும். எங்களோட பயணத்தில் எங்களை எந்த ஒரு தன்னலமற்ற சுயநலமற்ற இந்த பணியானது தொடர்ந்து நாங்கள் ஆற்றி வருகிறோம். இங்கே நான் பெல்ஜியத்தில் இருந்து உங்களோடு நான் இந்த இணைய வழியாக கதைக்கின்றேன். இன்றைய நாளில் ஒரு வீடியோ ஒன்று நான் எங்களோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் பாருங்க. ஊர்காமம், மட்டக்களப்பு மாவட்டம் ஊர்காம பகுதியிலே ஒரு சகோதரிக்கு நழுவிட்ட ஒரு குடும்பத்தினருக்கு, வாழ்வாரத்திலே நழுவிட்ட ஒரு குடும்பத்தினருக்கு மக்கள் நாயகன் என்ற யூடியூப் சேனல் சகோதரன் நம்மோடு தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஒரு வீட்டை கட்டித்தர சொல்லி கேட்டிருந்தார். அவருக்கு அந்த வீட்டை நாங்கள் கட்டி கொடுக்க ஓகே சொல்லி நாங்கள் வேலையை ஆரம்பித்து 1 மாதத்திலேயே வீடு கட்டி முற்றாக முடிவடைந்து விட்டது. மற்றும் அந்த பணி இன்னும் ஒரு 10-15 நாளில் நாங்கள் வீட்டை கையளிப்போம். அந்த வீடியோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடு கட்டுவதற்கு முற்றுமுழுதான பணம் 10 லட்சம் ரூபாய் பணத்தை உங்களுக்கு மக்கள் நாயகன் யூடியூப் சேனல் ஊடாக எமது நிறுவனத்தின் அவர் போட்டிருந்தார். நாங்கள் அதை அடுத்து முற்றுமுழுதான வேலைகள் அனைத்து முடிவடைந்துவிட்டது. இன்னும் ஒரு 5-10 நாளில் அந்த வீட்டை நாங்கள் கையளிப்போம். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நல்ல ஒரு மாலை வேலையில் இருந்து இந்த வீடியோ நான் பதிவேற்றம் செய்கிறேன். என்னுடைய தனிமையை உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய உற்சாகத்தோட எங்களோட சேனலை பாருங்க, சேனலுக்கு ஆதரவு வழங்குங்க. தொடர்ந்து இன்னும் உங்களுக்கும் இப்படியான வீடுகளை கட்டி கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலே நாங்கள் கட்டி கொடுப்போம். ஏனென்றால் வேறு மாவட்டங்களிலே அது விலை அதிகமாக இருப்பதால் எங்களால் பயணிக்க முடியாது. மன்னித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜீவோ அன்புங்கரம் எப்பொழுதும் சேவை ஆற்றும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் எங்களோட சேனலுக்கு புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உற்சாகப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். அடுத்தது என்னென்னு சொன்னதாங்கச்சி, இப்போ அவங்களோட அந்த ஜீவ ஊற்று என்கின்ற ஒரு அமைப்பினோட தான் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அப்போ அவங்க பதிவு செய்யப்பட்ட ஒரு அறக்கட்டளை நிறைய சேவைகளை அவங்களும் மக்களுக்காக செய்து வராங்க. இதற்கு ஜீவன் அண்ணா தான் தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த வகையில்
அந்த அறக்கட்டையில் வந்து 2 ஃபார்ம் வந்து நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்களா? இல்லை, இன்றைக்கு வரல, அவங்க நாளைக்கு தான் வாரன்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ் நாளைக்கு இருந்து வாரன்னு சொல்லியிருக்காங்க, முடிச்சுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நிரப்பியாச்சு. அதை வந்து கரெக்டாக சைன் பண்ணி கொடுங்க தங்கச்சி. என்னென்னு சொன்னால் நான் முன்னாடியே கூட சொல்லியிருந்தேன், இது வந்து பல கஷ்டத்தின் மத்தியில் பல இன்னல்களுக்கு மத்தியில் இந்த வீடு கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது. நிறைய உறவுகள் நிறைய பேர் இந்த உங்களோட வீடியோ தொடர்ச்சியாக பார்க்காங்க. நீங்கள் என்ன ஒரு சூழ்நிலையில் இருந்து உங்களுக்கு நாங்கள் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கோம் எல்லாமே வந்து அடுத்த அந்த ஃபார்ம்ல எல்லாம் வந்து சைன் வச்சு தந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த வீடு அடகு வைக்கிறதோ விற்கிறதோ அப்படி செய்தவங்களாக இருந்தால் இப்போ அவங்களூடாகவே உங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சரியா? சரியா தங்கச்சி? இப்போ என்னென்னு சொன்னால் சொல்கிறதுக்கான காரணம், இப்போ இந்த வீடியோவை உங்களுடைய ஹஸ்பண்ட் அந்த பேரை வச்சு தான் இந்த வீடு கட்டப்படுதான். இந்த வீட்டுக்கு வந்து நம்ம வைக்கிற பேர் வந்து இந்திரா இல்லம். சரி, ஆனால் அவங்களோட மகள் தான் வந்து இந்த வீடை கட்டுறாங்க. அம்மாவோட ஒரு பேர் நிலைச்சி நிற்கணும் அப்படின்றதுக்காக வந்து. சரியா? அப்போ இந்த உதவியை செய்து உங்களுக்கு ஒரு நீங்கள் இருந்ததே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நீங்கள் என்ன அந்த வகையில் இந்த வீடை கட்டி தந்து அந்த கல்பனா அக்காவுக்கும் இந்திரா என்கின்ற அந்த அம்மாவுக்கும் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? அப்படின்றது நோக்கத்தை வச்சு தான் நாங்கள் கட்டி தந்துருக்கோம். நம்ம நீங்கள் ஜோதிச்சு சரியா உங்களோட பிள்ளை இல்லை வந்துங்கிட்டு எனக்கு தெரியும் உங்களோட மனசு ஆகும் பிள்ளை நம்ம திருமணம் முடிச்சு கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது. உள்ளுக்குள்ள வந்து அப்படியே